பாருங்க. தாராள ஜனநாயக கோட்பாடு அரசின் தோற்றம் பற்றிய கோட்பாடுகளில் மிக பிரதான கோட்பாடாகவும் நவீன காலத்தில் பரவலாக காணப்படும் கோட்பாடாகவும் தாராள ஜனநாயக கோட்பாடு விளங்குகிறது. அறிமுகம் எழுதுற பிள்ளைகள் இப்படித்தான் பாருங்க. எக்ஸாம்ல ஒரு கேள்வி, இப்ப தாராள ஜனநாயக கோட்பாடு இந்த கேள்வி வந்தா தாராள ஜனநாயக கோட்பாடு என்பது அப்படின்னு இவங்க ஆரம்பிக்கல பாருங்க. டெஸ்ட்டுக்கு என்ன எழுதுறாங்க? ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ன, அரசின் தோற்றம் பற்றிய கோட்பாடுகளுள். இது ஒரு கோட்பாடு தானே, அவங்க கோட்பாடை விளங்கப்படுத்துறாங்க. இப்ப அரசின் தோற்றம் பற்றிய பல கோட்பாடுகள் இருக்குது. அதுல மிக பிரதானமானதாகவும் நவீன காலத்தில் பரவலாக காணக்கூடிய ஒரு கோட்பாடாக இந்த தாராளவாத ஜனநாயக கோட்பாடு காணப்படுகிறது. பாருங்க. இப்ப இது மாஸ்க்குள்ளேயே இது ஒரு முக்கியமானதா, அப்ப அடுத்தது என்னங்கிறத நம்ம சிந்திக்க தோணும். ஏன்னா எப்பயும் அறிமுகத்துல எப்படி எழுதுறேன்னு சொன்ன உதாரணம், ஜனாதிபதி அரசாங்கத்தை கேட்டா உலகத்துல காணப்படுற அரசாங்க முறைகள்ல பரவலான பெரிய நாடுகள் பின்பற்றக்கூடிய ஒரு முறையா ஜனாதிபதி அரசாங்க முறை இருக்குது. இப்படி அதை ஆரம்பிக்கணும். அறிமுகம் எப்பயுமே ஒரு 3 4 விஷயம் அதுக்குள்ள இருக்குது. அதுல ஒரு விஷயம் இது. எந்த ஒரு அறிமுகம் இருந்தாலும் இப்படி ஒரு இது ஒன்று இருக்கணும். அதுக்கு ஒரு மார்க்ஸ் போடுவாங்க. மொத்தம் 3 தான், இதுக்கு ஒரு மார்க்ஸ். எனவே இதை பார்த்து பழகிக்கொள்ளுங்க. இப்படிதான் ஆரம்பிச்சு பாருங்க. 17ஆம் நூற்றாண்டின் இறுதி அரை பகுதி, அடுத்து தோற்றத்தை எழுதுறாங்க. இது இப்படித்தான் சொல்லிட்டு தோற்றம். 17ஆம் நூற்றாண்டின் இறுதி அரை பகுதியில் ஆங்கில தத்துவவியலாளரான ஜோன் லொக் என்பவர் ஜோன் லொக் என்பவர் தனியார் சுதந்திரம், அரசியல் சுதந்திரம் மற்றும் சொத்துரிமைக்கான சுதந்திரம் தொடர்பான குறிப்பிட்ட கருத்துக்கள் தாராள ஜனநாயக கோட்பாட்டின் வளர்ச்சிக்கும் வலுவூட்டலுக்கும் பாரிய அளவில் தாக்கம் செலுத்தியது. ஜோன் லோக் நாங்க படிச்சிருந்தோம். ஜோன் லோக் தனியார் சுதந்திரத்தை பேசுறாரு. என்ன, தனி மக்கள் தான், தனி மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அரசு உருவாக்கினாங்க. எனவே அங்க அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கி அப்படின்னு ஜோன் லோக் பேசினது நாங்க பார்த்திருந்தோம். அதே போல அரசியல் சுதந்திரம், அரசியலே மக்களுக்கு சுதந்திரம் இருக்கின்னு பேசினாரு. சொத்துரிமைக்கான சுதந்திரம், மக்கள் அவங்க நினைச்ச மாதிரி சொத்து சேர்க்கிறதுக்கான சுதந்திரம் பற்றி எல்லாம் பேசினாரு. எனவே இவர இந்த கருத்துக்கள் தான் இந்த தாராளவாத கோட்பாற்ற வளர்ச்சிக்கு ஒரு பாரிய தாக்கம் செலுத்துது. இப்ப அறிமுகத்திலே சொல்றாங்க, இது மிக முக்கியமானது. இது 17ஆம் நூற்றாண்டு இறுதி அரைப்பதுல தோண்டியது. ஜோன் லொக் இப்படி தனியார் சுதந்திரம், அரசியல் சுதந்திரம், சொத்துரிமை சுதந்திரம் என்று பேசின அந்த கருத்துக்கள் தான் இந்த கோட்பாடு வளர்றதுக்கு அடிப்படையா இருந்துச்சு. எனவே பாருங்க, இந்த அறிமுகத்துல முதலாவது ஒரு இது முக்கியமானது சொல்லிட்டு இது எப்படி தோன்றியது அதைத்தான் அடுத்ததாக பேசுறாங்க. இப்ப பாருங்க. தாராளவாதத்தின்படி அரசு என்பது பொது நன்மையை அடைவதற்காக மனிதர்களால் தாபிக்கப்பட்ட ஒரு பொது சமூக தாபனமாகும். தாராளவாதத்தின்படி தாராளவாதத்தின்படி அரசுனா என்ன? சரியா பாருங்க. இதான் முக்கியம். பொது நன்மையை அடைவதற்காக மனிதர்களால் தாபிக்கப்பட்ட ஒரு பொது சமூக தாபனமாகும். ஒரு பொது சமூக தாபனமாகும். இப்ப உதாரணமா நான் நீங்க எல்லாரும் படிச்சு கொண்டிருக்கிறோம். இதே போல எத்தனையோ பிள்ளைகள் இன்னும் வேற வேற ஆகல படிச்சு கொண்டிருக்கிறது. நம்ம கிட்ட எல்லார்ட்டையும் பொதுவாக இருக்கிற ஒரு நன்மை என்ன, ஒரு தேவை என்ன? ஏதோ இந்த எதிர்பார்க்கிற கேள்விகள் வந்தா நல்லமே, அதை படிச்சுட்டு போகலாமே, இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு தேவை தானே. அப்ப நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, அதுக்கு பொது அமைப்பு ஒன்று உருவாக்குறோம். பொது குரூப் ஒன்று ஓபன் பண்றோம். அது எங்களை எதிர்பார்க்கிற கேள்விகள் எல்லாம் தரும். அது இணையிட்ட படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, வேறவங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அப்ப நாங்க என்ன செய்யறோம், அப்படி ஒன்று உருவாக்குறோம்னு சொன்னா அதுதான் அரசுன்னு சொல்றாங்க. ஏன் பாருங்க, பொது நன்மையை அடைவதற்காக. ஏன் நாங்க அந்த குரூப் உருவாக்கினோம்? எல்லாரும் பொதுவா நன்மையை அடைஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக. அது யாரால தாவிக்கப்பட்டுச்சு? மனுஷனால சாதிக்கப்பட்டுச்சு. நம்ம தான் அதை தாவிச்சோம். இது ஒரு பொது தாபனம். இது யாருக்குரியது? ஒருத்தருக்குரியது இல்ல. அது பொதுவானது, எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறோம். எனவே இது பொதுவானது. இப்ப விளங்கிட்டா? தாராளவாத அரசின்படி இதைத்தான் சொல்றாங்க. அரசுகள் பொது நன்மை அடைவதற்காக மனுஷர்களால் தாபிக்கப்பட்ட ஒரு பொது நிறுவனம். லேசாக வரை விளக்கம். அதாவது ஜனநாயக அரசியல் தனி மனிதனும் ஜனநாயக அரசியல் ஆஹ்
ஓகே. எங்க கிளாஸ் முடிய தானே போகுது. அப்ப இன்னும் சில இல்லையே சும்மா கிளாஸ் நடக்குது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவங்க லிங்க் அனுப்பி விட்டார். கிளாஸ் எங்க முடிய தானே போகுது. ஓகே. தாராளவாதி என்ன சொல்றாங்க? பொது நன்மையை அடைவதற்காக மனிதர்களால் தாவிக்கப்பட்ட ஒரு சமூக நிறுவனமாகும், சமூக தாபனமாகும் என்று சொல்றாங்க. அதாவது பாருங்க, ஜனநாயக அரசில் தனி மனிதனும் அவனது தனித்தன்மையுமே முதலிடம் பெறுகிறது. இங்க பாருங்க, ஜனநாயக அரசுல யார் முதலிடம் பெறுறாங்கன்னு சொன்னா, தனி மனிதனும் அவனது தனித்தன்மையுமே முதலிடம் பெறுகிறது. தனி மனிதனும் தனித்தன்மையுமே இங்கே வந்து முதலிடம் பெறுகிறது. இப்ப பாருங்க, எங்கட கிளாஸ் பாருங்க. இதுல வந்து இன்னும் 4 பேர் இருக்கிறீங்க. நீங்க வந்து 4 பேர் என்னை சேர்த்து நீங்க 3 பேர் இருக்கிறீங்க. இதுல உங்கள நீங்க என்கிட்ட பே பண்ணி வந்திருக்கிறீங்க. சரியா? இதுல உங்களோட ஒவ்வொரு ஆளும் எனக்கு முக்கியம் தானே. ஒவ்வொரு ஆளும் முக்கியம். இதுல நீங்க வந்து என்கிட்ட சொல்றீங்க, சார் எனக்கு வந்து நான் ஒரு கேள்வி எழுதிக்கிறேன், இதை சரியான்னு பாருங்க. ஏன்னா அதை பார்க்கணும். நீங்களும் முக்கியம். இன்னொரு ஆள் சொல்றாங்க, சார் வந்து இந்த பகுதி விளங்கப்படுது, உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன், நீங்களும் முக்கியம். ஏண்டா நீங்க ஒவ்வொரு ஆளுமே என்கிட்ட முக்கியம். ஏன்னா நீங்க தான் என்ன உருவாக்கினீங்க. விளங்குதா? நீங்க தான், நான் சும்மா இருந்தேன். நீங்க தான் என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு படிச்சு தரணுங்கிறதுக்காக என்கிட்ட பேசி என்ன நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. எனவே இதன் தாராள ஜனநாயக கோட்பாடு. உங்களோட பொது நன்மைக்காக நீங்க என்ன உருவாக்கி இருக்கிறீங்க. அப்ப இதுதான் அரசு என்று சொல்லி தாராள ஜனநாயக கோட்பாடு சொல்றாங்க. இதுல யாரு முக்கியம்? இப்ப எனக்கு யாரு முக்கியம் இந்த அரசுக்கு சொன்னா, நீங்க ஒவ்வொரு ஆளும் முக்கியம். ஏன் ஒவ்வொரு ஆளும் தான் என்ன உருவாக்கி இருக்கிறீங்க. நீங்க உங்களதான் நான் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஆளும் முக்கியம். இதை போலதான் இவங்க சொல்றாங்க. இந்த தாராள ஜனநாயக அரசியல்ல, சரியா, அந்த அரசுல ஒவ்வொரு தனி மனுஷனும் முக்கியம். ஆனா சோசியலிசவாதத்துல தனி மனுஷன் முக்கியம் இல்லை. அங்க சமூகம் தான் முக்கியம். சமூகத்துக்காக தனி மனிதர்கள் அவங்க சுதந்திரங்களை தியாகம் செய்யணும். இங்க அப்படி இல்லை. தனி மனுஷன் தான் முக்கியம். சரியா? ஓகே. பாருங்க, மனித முன்னேற்றத்தை உச்சப்படுத்தும் வகையில் அரசியல் பொருளாதார முறைகளை முகாமைத்துவப்படுத்துவதே அரசின் பொறுப்பாகும். இதெல்லாம் கட்டாயம் தேவை. சரி, நல்லா பாத்துக்கொள்ளுங்க. அரசின் முக்கிய பொறுப்பு என்ன தெரியுமா? என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷன் வந்து முன்னேறணும். மனுஷன் முன்னேறணும், அவனுக்கு என்ன தேவை? அ, மனுஷன் முன்னேறணும், அவனுக்கு என்ன தேவை? பொருளாதாரம் தேவை. பொருளாதாரம் நல்லா அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிருந்தா தான் அந்த நாடு முன்னேறும். இது உங்களுக்கு தெரியும் தானே. அந்த வகையில ஒரு அரசிட பொறுப்பு என்னன்னா, அதை அவங்க பண்ணணும், சிஸ்டமைட் பண்ணணும், அதை ஒரு முகாமைத்துவப்படுத்தணும், முறைப்படுத்தணும். இது யார வேலை? அரசிட வேலை. அந்த வகையில பாருங்க, அரசு வந்து இதுல வந்து தனி மனுஷனை தான் இது பாக்குது. ஒவ்வொரு தனி மனுஷனையும் இது பாக்குது. அதே போல அரசிட முக்கியமான பொறுப்பு என்னண்டா, அரசிட முக்கியமான பொறுப்பு என்னன்னு சொன்னா, பொருளாதாரத்தை முகாமைத்துவப்படுத்தணும். எப்படி? அந்த நாடு முன்னேறதுக்கு ஏத்த மாதிரி பொருளாதாரத்தை முகாமைத்துவப்படுத்தணும். இதுதான் அரசியல பொறுப்புன்னு சொல்றாங்க. இது இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நல்லா, ஏன்னா எம்சிக்யூல வரும், ஸ்ட்ரக்சர்ல, அதே போல எஸ்ஏல இது விளங்கினா தான் இந்த தாராள ஜனநாயக கோட்பாடே விளங்கும். தாராள ஜனநாயக கோட்பாடு பொறுப்பு என்னன்னு உங்கள்ட்ட கேட்டா, அது பொறுப்பு மக்கள் எல்லாரும் முன்னேறுற வகையில, ஒரு நாடு முன்னேறுற வகையில அரசியல் பொருளாதார முறைகளை முகாமைத்துவப்படுத்துவதே அரசின் பொறுப்பு அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. சரியா? தனியார் சொத்துரிமை. இங்க பாருங்க, இவங்களோட பண்புகள். தனியார் சொத்துரிமை அப்படின்னா என்னன்னா, நீங்க இருக்கிறீங்க. நீங்க போயிட்ட கிளாஸ்க்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? 6 பேர். என்ன கழிச்சு 5 பேர் இருக்கிறீங்க. 5 பேரும் ஒரு பெரிய பிசினஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஒரு ஆள் வந்து இந்த கொக்கோ கோலா பிசினஸ், ஒரு ஆள் வந்து ஐஸ்கிரீம் கடை, ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய என்ன ஃபுட் சிட்டி ஒன்று, இப்படிலாம் பெருசா பெருசா உருவாக்க விரும்புறீங்க. உங்கள்ட்ட காசு இருக்குது. எனவே நீங்க உருவாக்கலாம். உருவாக்கி அதுல ஒரு சொத்து வரும் தானே, அந்த சொத்தை நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். இப்படி சொல்றதுதான் தாராள ஜனநாயக அரசியல். நீங்க விரும்பின மாதிரி உழைக்கலாம். நீங்க உழைச்ச சொத்துக்களை நீங்க வச்சுக் கொள்ளலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்க, தனியார் சொத்துரிமை. அடுத்தது என்ன? சுயாதீனமான முயற்சி. முயற்சி எப்படி இருக்குமாம் இந்த தாராள ஜனநாயக அரசுல? அந்த முயற்சி கொஞ்சம் இருக்குல்ல.
சரியா? ஒன்று எப்படியும் சுயாதீனமான முயற்சியா அப்படின்டா நீங்க இருக்கிறீங்க. நீங்க இருக்கிறீங்க சரியா? என்ன கிளாஸுக்கு வாரது முயற்சி ஒன்று பண்ணீங்க தானே? சுயாதீனமா சுதந்திரமா பண்ணீங்க. உங்களை யாரும் தடுத்தாங்களா? கிளாஸுக்கு போகாதுன்னு சரி. அப்படி தடுத்தா அது சுயாதீனமான முயற்சி இல்லை. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்க சுயாதீனமாக நினைச்சா வரலாம், நினைச்சா வராம இருக்கலாம். சுயாதீனமான முயற்சி ஒன்று தானே. இதே மாதிரி தாராள ஜன அரசு இருக்கிற நாடுகள்ல அந்த மக்களுக்கு ஒரு சுயாதீனம் ஒன்று இருக்கும். அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை. அவங்கள்ட்ட சல்லி இருக்குது, காசு இருக்குது. அவங்க ஒரு ஃபுட் செடி ஒன்று அடிக்கிறாங்க. அவங்க பிசினஸ் பண்றாங்க. அதுல காசு எடுத்து உழைக்கிறாங்க, சொத்து சேர்க்கிறாங்க. பாருங்க, சுயாதீனமான முயற்சி இது இருக்கும். அடுத்தது திறந்த சந்தை. திறந்த சந்தைன்னு என்ன தெரியுமா? இந்த ஒரு பிசினஸ் மார்க்கெட்டுக்கு பிசினஸ் ஒன்று செய்யறதுக்கு யாரும் வரலாம். இந்த பணக்காரன் தான் வரணும், ஆண்கள் தான் வரணும், பெண்கள் வரக்கூடாது, இப்படி எல்லாம் இல்ல. யாருனால வாங்க சந்தைக்கு, நீங்க உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி சொல்றதுதான் திறந்த சந்தை. சரியா? இதெல்லாம் வந்து முதலாளித்துவ கொள்கை. முதலாளித்துவ கொள்கைன்னு ஒன்று இருக்குது. முதலாளித்துவ கொள்கையில வாரதுதான் இந்த தனியார் சொத்துரிமை, சுயாதீன முயற்சி, திறந்த சந்தை. பாருங்க, இந்த கோல்ஃப்ரூக் கமரன் ஆப்புல கோல்ஃப்ரூக் வந்து செஞ்ச வேலையை தான் நீங்க நல்லா அங்க அவதானிச்சிருப்பீங்க. அவர் முதலாளித்துவ கொள்கையின்படி வந்தாரு. வந்து இந்த தனியார் சொத்துரிமை, சுயாதீனமான முயற்சி, திறந்த சந்தை இதெல்லாம் திறந்துட்டாரு. திறந்துட்டது பூரா இளைஞர் பிசினஸ் கூடினஸ். எனவே இது நாங்க கோட்பாட படிக்கிறோம். நடைமுறையில கோல்ஃப்ரூக் கமரன் எல்லாம் இது படிப்பீங்க. அதே போல ஓகே, இலங்கையிலையும் நிறைய விஷயம், இலங்கை அரசியல்ல 2ஆம் குடியரசு யாப்பிலாம் இது சம்பந்தமா நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, பாருங்க. முதலாளித்துவ கொள்கையின்படி பொருளாதார முறைமை முகாமைப்படுத்தப்பட வேண்டும். இந்த அரசின் நோக்கம் மனிதனின் தனிப்பட்ட திறன்களை விருதி செய்- விருத்தி இங்க பாருங்க, மிக முக்கியமான பாயிண்ட் சொல்லு. அரசின் நோக்கம், அரசியல பொறுப்பு என்னன்னு பார்த்தோம். இப்ப அரசியல் நோக்கத்தை பாருங்க. நோக்கத்தை பாருங்க, என்ன நோக்கம் சொன்னா, ஒரு மனுஷன் தனிப்பட்ட திறன்களை விருத்தி செய்து கொள்வதற்குரிய வாய்ப்பினை உருவாக்கி அவனது முன்னேற்றத்திற்கு வழியமைப்பதாகும். இப்ப பாருங்க, அஹ், நாங்க என்ன செய்யறோம்? இப்ப கிளாஸ் எத்தனை பேர் இருக்கிறீங்க? 7 பேர் இருக்கிறீங்க. இதுல மேடை பையன் பிடிக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேடையில போனாலே என்ன நடங்கும்? மரணத்தை கூட பிரச்சனை நான் விரும்புவேன். இந்த மேடையில போறதை மட்டும் நான் விரும்ப மாட்டேன். அங்க போனா எனக்கு இந்த அவமானப்படுறது பயம் வர, கை காலெல்லாம் நடுங்குற, பேச வராது. அப்படி இந்த மேடை பயம் இருக்கிறவங்க எல்லாம் கையை வைத்துக்கவா ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அது குறை இல்ல. அது இந்த ரிசர்ச் ஒன்று சொல்லுது, உலகத்துல அதிகமா பெஸ்ட்டுக்கு பயப்படுறவங்க மரணத்தை, 2வது மேடை பயம். எனக்கும் இருந்துச்சு. ஆனா சில வழிமுறைகள் மூலமாக ஆஹ் அது இல்லாமல் ஆகிட்டு. ஒரு 3 பேருக்கு இருக்குது. சரி, ஏன் ரசம் விடுங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்? நீங்க இதுல மொத்தம் ஒரு 7 பேர் இருக்கிறீங்க, 6 பேர் இருக்கிறீங்கடா. உங்களுக்கு ஒரு களம் ஒன்று நான் அமைச்சு தரேன். எப்படின்னா, நீங்க எல்லாரும் ஒரு ஊர்னு வைங்களேன், இல்லாட்டி ஜூம்ல வைங்க, பேசலாம். நீங்க ஒரு டொபிக்கை நான் தந்தா விரும்பின நீங்க ஒரு தலைப்பு எடுத்து நீங்க பேசலாம்னு சொல்லி ஒரு களத்தை உருவாக்கி தரேன். அது உங்க எல்லாருக்கும் நான் அதை சான்ஸ் தரேன். நீங்க என்ன செய்வீங்க? விரும்பினாக்கள், தேவையானாக்கள், நீங்க இதுக்கு வந்து உங்களோட திறனை வளர்த்துக் கொள்ளுவீங்க. பேசி 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 திறனை வளர்த்துக் கொள்ளுவீங்க. இதே போலதான் இந்த ஜனநாயக தாராள ஜனநாயக அரசுல எல்லா மனுஷனும் அவன் திறமையை வளர்த்துக் கொள்ளணும். உழைக்கிற திறன் அறிக்கலாம், அல்லது படிக்கிற திறன் அறிக்கலாம். அந்த திறனை அவன் வளர்த்து கொள்ளணும். அதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி வைப்பாங்க. அதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி வைப்பாங்க. சரியா? எல்லா மனுஷனும் சமத்துவம் அறிக்கிறவன் எல்லாருக்கும் டாக்டர் பதவியை கொடுக்கலுமா? இன்ஜினியரிங் பதவியை கொடுக்கலுமா? கொடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் திறமை வித்தியாசம். ஏன் சம வாய்ப்பு உருவாக்குவாங்க. சம வாய்ப்பு இருக்குது. விரும்பினவன் படிச்சு டாக்டர் ஆகு, விரும்பினவன் படிக்காட்டி உனக்கு கஷ்டம்னா சும்மா இரு. படிச்சு விரும்பினவன் யூனிவர்சிட்டிக்கு போ, விரும்பாட்டி உனக்கு கஷ்டம்னா சும்மா இரு. எங்கே பாருங்க, எல்லாருக்கும் ஸ்கூல் இருக்குது, யூனிவர்சிட்டி இருக்குது, எல்லாரும் வராங்க போறாங்க. அது வந்து எல்லாருக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஆனா யூனிவர்சிட்டிக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குமா? கொடுக்க மாட்டேச்சு. ஏன்? அதுக்கு வாரத்துக்கு தான் ஒரு திறந்த வாய்ப்பை தந்திருந்துச்சு. இது தாராள ஜனநாயக அரசுல ஒரு பண்பு, எல்லா மனுஷனும் திறனை வளர்த்து கொள்றதுக்கான வாய்ப்பினை உருவாக்கி முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். இதற்காகவே அரசு சட்டங்களை பிறப்பிக்கிறது. அரசு இயற்றுற சட்டம் எல்லாம் இதுக்காக தான் இருக்கு, இந்த நோக்கத்துக்காகத்தான் இருக்கும். இப்ப வாப்பா, எங்கட அப்பா அம்மா வந்து எங்களுக்கு ஏசுவாங்க.
படிக்கலையா அப்படி இப்படி சொல்லி. நோக்கம் என்ன? நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்துக்காக பல சட்டங்களை போடுவாங்க. அங்க போகாத, இங்க போகாத, அப்படி செய், இப்படி செய். இதே போல அரசுட நோக்கம், தாராள ஜனநாயக அரசுல என்ன? ஒரு தனி மனுஷன்னு தன்னை திறமையை வளர்த்துக் கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது. அந்த வகையில தான் நிறைய சட்டங்கள் ஏற்றுவாங்க. எல்லாரும் கட்டாயம் படிக்கணும், அண்ணன் செய்யணும், இது செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பாருங்க, அரசு சட்டத்தை ஒழுங்கை பேணி மனிதன் தனது செயற்பாடுகளை சுதந்திரமாக செய்வதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். மனித உரிமைகளை பாதுகாத்து அவற்றை சுதந்திரமான முறையில் அனுபவிப்பதற்கு வழியை அமைக்க வேண்டும். இவங்க என்ன செய்யணுமாம்? மனுஷன் உரிமைகள் எல்லாம் பாதுகாத்து அவங்க சுதந்திரமான முறையில இயங்குறதுக்கு வழி அமைச்சு கொடுக்கணுமாம். உதாரணமா, ஒரு கார் இருக்குது. அந்த கார் இருந்தா போதுமா? ஓட்டுறதுக்கு ரோடு வேணும். அப்ப அரசு என்ன செய்யணும்? ரோடு போட்டு கொடுக்கணும். சரியா? அப்ப இதான் இதுல விஷயம். பாருங்க, மனிதன் தனது முன்னேற்றத்தை தேடிச் செல்லும் பயணத்தில் அவர்களின் வழிகாட்டி அரசாகும். நான் சொன்னனே, கார் இருக்குது. அது கார் போது வழி இல்லை. எனவே இந்த வழியை காட்டணும் யாரு? அரசு. நீங்க புது ஊருக்கு போறீங்க, வழி தெரியா? அப்ப ஒரு ஆளை வழி சொல்றது நியமிக்கிறீங்க. இதான் நடந்துச்சு ஆக்சுவலா. அந்த சமூகம் என்ன செஞ்சாங்கண்டா, தங்களை வழிகாட்டுறது அரசு ஏற்படுத்தி கொண்டாங்க. எனவே அரசுல வேலை என்னண்டா, அவர்களுக்கு வழிகாட்டுவது ஆகும் என்று கூறும் தாராளவாதிகள், அவ்வாறான வழிகாட்டலின்றி மனிதனால் முன்னேற்றத்தினை அடைய முடியாது என்றனர். முழுமையாக நோக்கின் அரசு பற்றிய தாராளவாதத்தின் பிரதான கருப்பொருள் பின்வருவனவற்றை குறிப்பிட முடியும். என்னையாம்? அரசு என்பது பொது நன்மை இலக்காக கொண்டு மனிதனால் தாபிக்கப்பட்ட ஒரு பொது சமூக தாபனமாக இருப்பதோடு, மனிதனால் தாபிக்கப்பட்டுள்ள சமூக தாபனங்களுள் உயர்ந்த சமூக தாபனமாகும். இதை பார்த்துட்டோம். அரசின் பிரதான நோக்கம் பொது சமூக நன்மையை கட்டி எழுப்புவதாகும். இந்த செயற்பாட்டின் போது அரசு சகலரையும் சமமான முறையில் கவனிக்க வேண்டும். சமமான குடிகள், சமமான வாய்ப்புகள் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் அரசு செயற்பட வேண்டும். மேலும் பக்கச்சார்பாக, சரியா, பக்கச்சார்பாக நடுத்தீர்ப்பாளராக அரசு நடுநிலையாக செயற்பட வேண்டும். பக்கச்சார்பற்ற ஒரு நடுநிலைமையா இருக்கணும். இவங்கட இது என்ன? தனி மனிதர்களுக்கு சுதந்திரம் கொடுப்பாங்க. மக்கள் முன்னேறதுக்கு வழிகளை ஏற்படுத்துவாங்க. இதுல பாரபட்சம்லாம் காட்டக்கூடாது. நீ அந்த மதம், இந்த மதம், இந்த இனம், அப்படிலாம் இல்ல. எல்லாரும் சமனான குடிகள், எல்லாருக்கும் சமனான வாய்ப்புகள். பாருங்க, அவங்க ஸ்கூல் உருவாக்கி இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து படிக்கலாம், போகலாம். எனவே எல்லாரும் சமனான வாய்ப்புகள். இதெல்லாம் தாராள ஜனநாயக பண்புகள். அதே போல பல்வேறு நடத்தை பண்புகளையுடைய இலட்சக்கணக்கான மனிதர்களை கொண்ட சமூகத்தில் அரசு போன்ற ஒரு தாபனத்தின் கட்டுப்பாடோ வழிகாட்டலோ இன்றி தனிப்பட்ட வகையில் மனிதரோ சமூகமோ விருத்தி அடைய முடியாது. பாருங்க, உங்களுடைய ஸ்கூல் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல எல்லாரும் என்ன ஒரே வாப்பாட அப்பாட பிள்ளைகளா? இல்ல. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு அப்பாட பிள்ளைகள், ஒவ்வொரு சூழல்ல வாழ்ந்தவங்க. எனவே எல்லாரும் ஒரு இடத்துக்கு கொண்டு சேரும்போது அவங்களோட குணங்களை பாருங்க. சிலவங்க எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க, கோவம் சுடுதண்ணி மாதிரி இருப்பாங்க, அவ்வளவு கோவப்படுவாங்க. சிலவங்களை பாருங்க, ஐஸ் கட்டி மாதிரி இருப்பாங்க, சும்மா இருப்பாங்க அப்படியோ. ஒன்றும் ஒரு ரியாக்ஷன் இல்லை, சும்மா இருப்பாங்க. இன்னும் சிலவங்க வந்து ஒரு நடுநிலைமையா இருப்பாங்க. கோவப்பட வேண்டியதுக்கு கோவப்படுவாங்க, நியாயமானதுக்கு. மற்ற விஷயங்களே சும்மா சிரிச்ச முகத்துல அழகா இருப்பாங்க. அவ இப்படி எல்லா வகையான ஆட்கள் இருக்காங்க தானே. இதுக்கு ஒரு கட்டுப்படுத்த யாரும் இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களோட ஸ்கூல் இருக்குது, பிரின்சிபல்லே இல்லை, டீச்சர்ஸ் மாதிரே இல்லை. அவ எப்படி இருக்கும்? கேர்ள்ஸ் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் சாஃப்டான ஆக்குங்கிறதால ஒரு பெருச பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். பாய்ஸ் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் சரி, சண்டை, அட்டி பூட்டி எல்லாம் நடக்கும். ஓகே, சும்மா கேட்போமே, கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பிரின்சிபல் டீச்சர்ஸ் யாரும் இல்லாட்டி பிரச்சனை வருமா வராதா? வரும் சார். வரும். வரும் சார். பிரச்சனை வரும் என்ன? அப்படித்தான். இதுக்கெல்லாம் கட்டுப்படுத்த ஒரு ஆள் வேணும் தானே, ஒரு டீச்சரோ யாரோ வேணும். அப்ப இதைத்தான் இவங்க சொல்றாங்க. தாராள ஜனநாயக அரசுல ஒவ்வொரு மனுஷனையும் சும்மா உடையலாது. அவனை கவனிக்கிறதுக்கு, எல்லாரும் சமனான முறையில கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு பக்கச்சார்பற்ற ஒரு நடுநிலையாளர் வேணும்னு சொல்றாங்க. அதுதான் அரசு அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, பல்வேறு நடத்தை பண்புகளை உடைய லட்சக்கணக்கான மனிதர்களை கொண்ட சமூகத்தில் இது பார்த்துட்டோம். மகிழ்ச்சியானதும் திருப்திகரமானதுமான வாழ்க்கையை கழிப்பதற்கு தேவையான சகல வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுத்தல் அரசின் கடமையாகும். இது தொடர்பாக மனித உரிமைகளையும் அடிப்படை சுதந்திரங்களை பேணி பாதுகாத்து அரசின் கடமையாகும். பாருங்க, நீங்க என்கிட்ட வந்திருக்கிறீங்க, நீங்க வந்திருக்கிறீங்க. எனவே உங்களுக்கு இது இருக்கிற விஷயங்களை படிச்சு தரது என்ன கடமை, விளங்கப்படுத்துறது என்ன கடமை, டவுட் கேட்டா சொல்றது என்ன கடமை.
இதே போல அரச மக்கள் உருவாக்கினாங்க. எனவே அந்த மக்களுக்கு திருப்திகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கிறதே அரசிட கடமை. மக்களுக்கு ரோட்ல போரை வாரத்துக்கு சிரமப்படுறாங்களா, ரோட்டை போட்டு கொடுக்கிறது அரசிட கடமை. மக்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லையா, பஸ் இல்லையா, போய் வாரத்துக்கு பஸ் வாங்கி கொடுக்கிறது அரசிட கடமை. சரியா? அப்ப இது தான் சொல்றாங்க. ஓகே. இதுல ஜனநாயகத்திலிருந்து வளர்ச்சியை பார்ப்போம். இந்த அரசு தோற்றம் பெற்று சில சிக்கல்களை எதிர்கொண்டு சில வளர்ச்சி சில விஷயங்களை மாத்தி கொண்டுச்சு. இப்ப நான் இருக்கிறேன், ஆரம்பத்துல நான் படிச்சு கொடுத்தேன். படிச்சு கொடுக்கும்போது எல்லாத்தையும் வாசிச்சு ஃப்ரீயா படிச்சு கொடுத்தது. எல்லாருக்கும் ஃப்ரீயா படிச்சு கொடுத்தது. அதுல என்ன சிக்கல் வந்துச்சு? பிள்ளைகள் ஃப்ரீ அப்படின்னா அதை சும்மா ஒரு அலட்சிய போக்கொண்டு இருக்கும். நானும் கூட எனக்கு ஒரு சேர்ற போனேன், ஜரி சேர்னு நீ கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியாது. யாருக்கு தெரியும்? ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. ஜரி சேர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாய்ந்த மருதுதான். கரோயில் மாஸ்டர் நல்லா படிப்பாரு. யாரா கேள்விப்பட்டீங்களா ஜெரி சார்னு? இல்லையா? அவரை டியூட் எல்லாம் பண்ணி ஃபேமஸ் ஆயிருக்குமே. ஜெரி சார் நடிச்சிட்டீங்க அந்த டியூட்ல. நான் அவரை டியூட்டை தான் படிச்சேன். அது கொஞ்சம் இலகுவா இருக்கும். அடுத்தது சில டயக்ராம்லாம் போட்டு வரைஞ்சு காட்டியிருப்பாரு. எனவே அந்த நோட்ஸை படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா விளங்கிடுச்சு. இப்ப அந்த நோட்ஸை கொஞ்சம் காணல. அவர் அவர் படிப்பிக்கும் போது என்ன சொன்னாருன்னா, அவர் சொல்றாரு நான் ஃப்ரீ கிளாஸ் ஒன்று வச்சேன். அதுல ஒரு நாள் அவர் மட்டும்தான் போய் இருந்தாராம். பிள்ளைகள் யாரும் வரலையா? அப்படி எனக்கு நடந்த சந்தர்ப்பங்களும் உண்டு. ஏன்னா ஃப்ரீ கிளாஸுங்கும் போது வரமாட்டாங்க பேச ஆக்க. அப்ப ஒரு சல்லி ஒன்று எடுத்தா, காசு ஒன்று எடுத்தா தான் ஓ இது பெருமதியானதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அந்த வகையில நாங்க இப்ப என்ன மாத்திக்கொண்டோம்? ஓகே, பேமெண்ட் கிளாஸ் வைக்கிறோம். அதுக்கு பிறகு ஆரம்பத்துல ஒரு நோட்ஸை வாங்கி சும்மா வீடியோ ஒன் பண்ணி விளங்கப்படுத்தினோம். இப்பயும் வீடியோ ஒன் பண்ண நல்லம். ஏன்டா அது உங்களோட அட்டெண்டன்ஸ் அப்படியே உங்களோட கவனத்தை வச்சுக்கொள்ளையிலும். ஆனா வீடியோ ஒன் பண்ணி இருட்டான இடம்ங்கிறதால அந்த வகையில கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கொள்றோம். இதே போல இந்த இந்த தாராள ஜனநாயக அரசு ஆரம்பத்துல ஒரு கொள்கையில் இருந்தாங்க. ஆனா அது மக்களுக்கு பிடிக்கல. பல பிரச்சனைகள் வந்துச்சு. இந்த கால் மார்க்ஸ் அவர் இவரெல்லாம் எதிர்த்தாங்க. எனவே கொஞ்சம் தங்களை மாத்திக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு பிரச்சனை வந்துச்சு. பிறகு இன்னும் கொஞ்சம் தங்களை மாத்திக்கொண்டு தான் இப்ப இருக்கிறாங்க. அது எப்படி எல்லாம் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, எப்படி மாத்திக்கொண்டாங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம். சரியா? ஓகே. இதுக்கு நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்லிட்டு உங்களுக்கு இதை கொண்டு போறது மிச்சம் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில பாருங்க. அந்த வகையில பாருங்க. ஒரு ஓட்டப்பந்தயம் ஒன்று இருக்குது. ஒரு ஓட்டப்பந்தயம் ஒன்று இருக்குது. சரியா? இதுல இந்த ட்ரெக்ல ஓட்டப்பந்தயம் ஒன்று இருக்குது. இந்த ட்ரெக்ல ஒரு ஆள் நிக்கிறாரு. இந்த ட்ரெக்ல ரெண்டாவது ஆள் நிக்கிறாரு. இந்த ட்ரெக்ல மூணாவது ஆள் நிக்கிறான்னு வைங்களேன். சரியா? இவங்க எல்லாரும் வெளிச்சத்தை கேட்ட உடனே ஓடுவாங்க. எல்லாரும் ஓடுவாங்க. ஓடும்போது யார் நல்லா பிராக்டிஸ் எடுத்தானோ, திறமை இருக்குதோ, அவன் என்ன செய்வான்? ஃபாஸ்டா ஓடுவான். ஓடி முன்னுக்கு போவான். யாருக்கு திறமை இல்லையோ அவர் கொஞ்சம் மெது ஓடுவாரு. யாருக்கு சாதக திறமை இல்லையோ அவரை கொஞ்சம் நேரத்தில் நின்றுவாரு. அவரை யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. வெற்றி பெற்ற ஆளுக்கு என்ன கொடுப்பாங்க? பரிசு கொடுப்பாங்க. வெற்றி பெற்ற ஆளுக்கு நல்ல அழகான முறைக்கு பரிசு எல்லாம் கொடுப்பாங்க. இந்த கீழே விழுந்தால யாரும் கவனிக்கிறதும் இல்லை. இதை சொல்லுவாங்க தலையிட அரசு. சரியா? இந்த தாராண்மைவாதத்துல தலையிட அரசு ஒன்று இருக்குது. இதை வச்சு விலை கொடுக்கு. தலையிட அரசுனா அரசு தலையிடாது. அவர் பக்கத்துல இருந்து சும்மா பார்த்துட்டு இருப்பாரு. வீழ்றாள் வீடு போறாள் போ அவர் பார்த்துட்டு இருப்பாரு. இது யாரும் இந்த தனி மனுஷனுக்கு பிரச்சனை வந்தா மட்டும். இப்ப இந்த முன்னுக்கு ஓடிட்டு போறான் தானே, இவனுக்கு இவருக்கு உளுந்தவர் ஏன்டா இப்படி செய்யறான் என்று கேள்வி விட்டு அடிக்க போனா மட்டும் அரசு விலைக்கு விடுவார். உள்ள அடிக்காத தனி மனிதரை பார்ப்பாரு. சரியா? அப்ப ஏன் கால் மார்க்ஸ் எதிர்த்ததுக்கு காரணம் அது என்ன? இந்த அரசுங்கிறது முதலாளிகளுக்கு சப்போர்ட் ஆகியது அப்படின்ன மாதிரி. இப்ப இது பிழை அறிக்கையும் நலன்புரி வாதம்ங்கிறது ஒன்று கொண்டு வராங்க. நலன்புரி வாதம் என்னண்டா, அரசு சொல்றாங்க நீ இப்படி இருக்காது, கீழே விடுறவன நீ கவனி, முன்னுப்புறம் ஓடட்டும், நீ கவனின்னு சொல்லி அரசு எல்லாத்தையும் சுகாதாரம் கல்வி அது இது எல்லாத்தையும் தன்னை கையில் எடுத்து கீழே விழுறாங்கள ஃபுல்லா இது பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க. ஃபுல்லா கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. இது நலன்புரி அரசு. இப்படி நடந்த என்ன நடக்கும்? முன்னுக்கு போறாங்களுக்கு கோவம் வரும். முன்னுக்கு போறாங்களுக்கு கோவம் வரும். அவங்க பார்த்தாங்க என்னடா இது, அரசு எல்லாத்தையும் அவங்கள கவனிக்கிற, நம்ம அதுக்காக உருவாக்கினோம். இதோட அவங்க கோவப்பட்டாங்க. இதனால பிரச்சனை வந்துச்சு. எனவே தன்னை கொள்கையை அரசு திருப்பி மாத்தி கொண்டாங்க. எப்படின்னா குறைந்தபட்ச அரசு அப்படின்னா என்னன்னா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற, விளங்கிட்டா? இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஓரளவு சப்போர்ட் பண்ற. சில விஷயங்களை தனியார்ட்ட கொடுக்குற, சில விஷயங்களை அரசு செய்யற. இப்படி எடுத்துக்கொண்டாங்க. இது என்னன்னு சொன்னா நலன் கூறி தலையிட குறைந்தபட்ச அரசு. ஓகே. இந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கிறதோட உதாரணம் இருக்கிறதோட
இப்ப பாருங்க, நம்ம படிக்கணும், நோட்ஸை படிக்கணும் பாருங்க. பழந்தாராண்மைவாதம் 18ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 20ஆம் நூற்றாண்டு வரை மேற்கு ஐரோப்பாவிலும் வட அமெரிக்காவிலும் காணப்பட்ட அரசு முறையே கொள்கை பழம் தாராண்மைவாத கொள்கையாகும். பாருங்க, பழம் தாராண்மைவாத கொள்கை 17 நூற்றாண்டுகளாக ஐரோப்பாவில் நிலவிய சர்வாதிகார முடியாட்சியில் பொருளாதாரம் அரசின் உரிமையாக இருந்ததோடு பொருளாதாரத்தில் அரசின் எதேச்சி அதிகார போக்கு மிகவும் கடுமையாக இருந்தது. என்னடா, அந்த காலத்துல மன்னர் இருந்தாரு, எல்லா சுத்தி யார்கிட்ட இருக்கும்? மன்னன்ட தான் இருக்கும். அவ பொருளாதாரம் மன்னன்ட ஃபுல்லா இருக்கும், கடுமையாக இருக்கும், அவங்களோட சொத்து உரிமையெல்லாம் இருக்கும். அதான் சொல்றாங்க, வரலாறு இது. இதனால் தனியார் சுதந்திரம், பாருங்க, தனியார் சுதந்திரம் கெட்டு போகுதா இல்லையா? அவங்களால உழைக்க இயலாது. நீங்க இருக்கீங்க கிளாஸ், உங்களால வர இயலாதுன்னு சொன்னா உங்களுக்கு தனியார் சுதந்திரம் கெட்டு போகுது. அடுத்தது அரசியல் சுதந்திரம். அரசியல் ரீதியாகவும் யாரை தெரிவு செய்யணும், எப்படி சட்டம் இயற்றணும், அப்படி யோசிக்கிற அதிகாரங்களும் அவங்களுக்கு இருக்கல. அப்ப அரசியல் சுதந்திரமும் இருக்கல, சொத்துரிமையும் இருக்கல. அவங்க சொத்து சேர்க்கிறது, பணக்காரன் அறிக்கிறதும் இருக்கல. அரசு எல்லாம் இருந்துச்சு. இப்படி இருந்ததால சுதந்திரம் முழுமையாக பாதிக்கப்பட்டது. ஆதலால் பொருளாதார நடவடிக்கைகளில் இருந்து அரசை தூரப்படுத்துவதன் மூலம் தனியார் சுதந்திரத்தை பாதுகாக்க முடியும் என்பதே பலம் தாராண்மைவாதத்தின் நோக்கமாகும். இப்ப பலம் தாராண்மைவாதத்தோட நோக்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப இவங்க அரசை விமர்சிட்டாங்க, இப்ப ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க. எனவே இவங்க சொல்றாங்க, பொருளாதார விஷயத்தை எவ்வளவு காலம் அரசு பார்த்து கொண்டு இருந்துச்சு, இனி அப்படி நடக்கக்கூடாது. பொதுமக்களாகிய எங்களுக்கு அதுக்கு சுதந்திரம் இருக்குது, நாங்க நினைச்ச மாதிரி உழைக்கணும். அரச ஓரமா வைப்போம். சரி, அரச கூட ஓரத்துல வைக்கிறாங்க, நீ சும்மா பார்த்து கொண்டு மட்டுமே இரு. வேற ஒண்ணும் செய்ய தேவையில்லை. சரியா? இதற்கான அடித்தளம் 17ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஆரம்பமாகியதுடன் 1688 இங்கிலாந்தில் இடம்பெற்ற மாண்புறு புரட்சி அதன் முதற்கட்டமாகும். இங்கிலாந்தில் ஏற்பட்ட மாண்புறு புரட்சி முதற்கட்டமாக இருக்குது. 1976 அமெரிக்க சுதந்திர போர் வெற்றி பெற்றதன் மூலம் ஜனநாயக ஆட்சி முறையை நோக்கிய செயல்முறை வேகமடைந்தது. இந்த வரலாறு முக்கியம். என்ன நடக்குது? 1776 படமாக ரிலேஸ் 776 1776 அமெரிக்காவில் சுதந்திர போராட்டம் நடக்குது, அதுல வெற்றியும் பெறுறாங்க. இதனால அந்த ஜனநாயகம் இன்னும் கொஞ்சம் வேகம் அடையுது. 1989 இதுவும் பாடமாக ரிலேஸ் 789 1789 பிரான்சிய புரட்சியும் உச்சகட்டமாக இருந்துச்சு. இந்த காலகட்டத்துல தான் இந்த சர்வாதிகார முடியாட்சியில வர சுட்டுட்டு மக்களாகிய நாங்க தான் எங்களை ஆளணுங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அவ்வாறு சர்வதிகார முடியாட்சியிலிருந்து விடுபட்ட மேற்குலக மக்களுக்கு அரசியல் ரீதியாக தனிமனித சுதந்திரங்களையும் பொருளாதார சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதுவாக அமையும் வகையில் அரசின் தலையீட்டை இயன்றளவு குறைந்த மட்டத்தில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இவங்க பாக்குறாங்க, அரசின் சுதந்திரமும் மக்கள்கிட்ட இருக்கணும், பொருளாதார சுதந்திரமும் மக்கள்கிட்ட இருக்கணும். எனவே இதுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. திரும்ப ஒரு கிறுக்கன் ஒரு அரச ஆட்சியாளர் எல்லாத்தையும் அவன் வச்சு கூட இருக்க கூடாது. இப்படி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நான் இத ஒரு கதையா சொல்லியிருப்பேன், யூடியூப்ல இருக்குது. தேவையான கேள்வி அந்த லிங்க் நான் குரூப்ல வேண்டா பார்த்து போட்டு விடுறேன். அதுல ஒரு கதை மாதிரி இருக்குது. சரியா? இப்படி தாராளவாதம் முன்வைக்கப்பட்டதுடன் இவங்க என்ன சொல்றாங்கடா, அரசியல் ரீதியாக தாராளவாதம் முன்வைக்கப்பட்டதுடன் பொருளாதார ரீதியாக அரசின் தலையீடா கொள்கை முன்வைக்கப்பட்டது. அப்ப அரசியல் ரீதியா மக்களோட சுதந்திரத்தை பாதுகாக்கணும், அவங்க நினைச்ச மாதிரி நினைச்ச ஆட்சியாளர் தெரிவு செய்யணும், அவங்க நினைச்ச மாதிரி சட்டம் இயற்றணும். இதுக்கு தாராளவாதம் அப்படின்னு ஒன்றை ஏற்படுத்தினாங்க. பொருளாதார ரீதியா மக்கள் நினைச்ச மாதிரி உழைக்கணும், நினைச்ச மாதிரி சம்பாதிக்கணும், நினைச்ச மாதிரி சொத்து சேர்க்கணும். இதுக்கு தலையிடா கொள்கை இன்னொன்று உருவாக்கினாங்க. இப்ப உங்களுக்கு விளங்கு தலையிடா கொள்கை என்ன? பொருளாதார ரீதியா பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த திறமைக்கிறவன் உழைப்பான், திறமை இல்லாத உழைக்க மாட்டான். அப்படி ஏற்கனவே சொல்லியிருந்தது. இவ்விரு மூலக்குழுகளின் அடிப்படையில் செயற்பட்ட அரசு முறையே தலையிடா அரசு முறை என அழைக்கப்படுகிறது. இதன் அரசியல் பகுதியை ஒழுங்குபடுத்தியவர் இங்கிலாந்து அரசியல் சிந்தனையாளரான ஜோன் லொக் ஆவார். தலையிடா அரசு வரும்போது அதோட அரசியல் பகுதியை ஒழுங்குபடுத்தியவர் யாரு? ஜோன் லொக் ஆவார். தலையிட அரசின் பொருளாதார பகுதியை கோட்பாட்டு ரீதியாக ஒழுங்குபடுத்தியவர் ஸ்கொட்லாந்தைச் சேர்ந்த பொருளியலாளரான அடம் ஸ்மித் ஆவார். இது முக்கியம் பாருங்க, தேசங்களின் செல்வங்கிற புத்தகத்துலதான் அவரு இதை பத்தி விளக்குறாரு. இப்ப வெள்ளா விலை கொள்ளுங்க, தாராளவாதம்ங்கிறது அரசியல் ரீதியாக மக்கள் சுதந்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அடுத்தது இந்த தலையிட அரசுங்கிறது பொருளாதார ரீதியாக யாருமே தலையிடக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இதுல இந்த தலையிட அரசுங்கிற அரசியல் பகுதியை ஒழுங்குபடுத்தியவர் ஜோன் லோக், அதுல கோட்பாட்டு பகுதியை ஒழுங்குபடுத்தியவர் அடம் ஸ்மித். இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
மேற்குறிப்பிட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஒழுங்கமைந்த தலையிட அரசு முறையின் ஒரு பிரதான பண்பு தனி மனிதத்துவமாகும். பாதுகாப்பு. மனிதர்கள் சுதந்திரமாக ஓடுவதற்கு இடமளித்து விட்டு அரசு பின்னணியிலிருந்து அதனை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என தலையிடவாதிகள் குறிப்பிடுகின்றனர். ஏனெனில் இப்போட்டியில் பங்கேற்று தமது பௌதீக அபிவிருத்தியை உயர்மட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு தேவையான பகுத்தறிவு ரீதியான நடத்தையை சகலரும் தமது பிறப்புடன் பெற்றுள்ளனர். இதான் இங்க முக்கியம். சகலரும் தமது பிறப்புடன் பெற்றுள்ளனர் என தலையிடா கொள்கைவாதிகள் குறிப்பிடுகின்றனர். போட்டியில் பங்கு பற்றி வெற்றி பெறுவோருக்கு உரிய வெகுமதிகள் உரித்தாகும் என்று தோல்வியை உருவோர் பின்தள்ளப்படுவார் என்றும் கூறினர். இவ்வாறான நிலையில் அரசின் பங்களிப்பு என்னவெனில் மனிதனுக்கு தனது தனி மனிதத்துவத்தை விருத்தி செய்வதற்கு சமூக நிபந்தனைகளை உருவாக்கி கொடுப்பதாகும். அதன்படி சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டுவதை தவிர வேறு எந்த பணியும் தலையிடா கொள்கைவாதிகள் அரசுக்கு வழங்கவில்லை. என்ன சொல்றாங்க? நல்லா கவனிங்க, என்ன சொல்றாங்க? அதாவது இது என்ன, இது வந்து ஓடுற ட்ரெக். ஓடுற ட்ரெக்னு சொன்னா அரசுட வேலை என்ன தெரியுமா? அரசுட வேலை என்ன தெரியுமா? இதுல எப்படி ஓடணும், யார் யார் எந்த இடத்துல நிக்கணுங்க, ரூல்ஸை போடுற மட்டும்தான் உண்ட வேலை. சட்டத்தை ஒழுங்கையும் போடுற மட்டும்தான் உண்ட வேலை. அதுல திறமை இருக்கிறோம் ஃபாஸ்டா ஓடுவான், திறமை இல்லாதவன் மெதுவா ஓடுவான். ஃபாஸ்டா ஓடினவன் வெகுமதிகள் அடைஞ்சு கொள்வான், மெதுவா ஓடினவன் வெகுமதிகள் அடைஞ்சு கொள்ள மாட்டான். ஏண்டா, ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் எல்லாருக்கும் திறமையை வச்சு தனியாக படைச்சிக்கிறான். நீ அப்படி செய்யாது, நாங்க பழியா அப்படின்னு இவங்க கேட்டாங்க. இதைத்தான் அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாவே சொல்லுது. சரியா? இப்ப பாருங்க, தலையிட அரசு பின்வரும் இயல்புகளை கொண்டுள்ளது. தலையிட அரசு என்ன? தனி மனித தத்துவம் அல்லது தனியார் உடைமை அங்கீகரிக்கப்படாது. தனியார் எவ்வளவு சொத்தும் சேர்க்கலாம். அடுத்தது அரசு பொருளாதார நடவடிக்கை விலகி இருக்கு. பொருளாதார விஷயமா அரசு நீங்க விலகி அவங்க உங்களோட வேலையை பாருங்க. பொருளாதார முதலாளிகள் அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. பொருளாதார நெறிப்படுத்தல் தனியாட்களால் மேற்கொள்ளப்படாது. இந்த பொருளாதாரத்தை யார் கையாளுவாங்க? தனியாட்கள் மேற்கொள்வாங்க. ஒரு சமூகம் சேர்ந்து மேற்கொள்ள தனியாட்கள் ஒவ்வொரு ஆளும் அவங்க அவங்களோட பிசினஸ் பார்த்து கொண்டு போவாங்க. வர்த்தக சக்திகளால் பொருளாதாரம் தீர்மானிக்கப்படல். ஒரு பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு யார் தீர்மானிப்பாங்க? முதலாளிமார் தீர்மானிப்பாங்க. மக்கள் தாம் தனித்துவத்தினை விருத்தி செய்ய தேவையான சமூக நிபந்தனையை உருவாக்குவதே அரசின் பொறுப்பாகும். மக்கள் எல்லாரும் நல்ல என்ன செய்வாங்கன்னா, ஓட்டப்பட்டியில எல்லாருமே ஓடுவாங்க. பலமானவன் முன்னுக்கு ஓடுவான், பலவீனமான பின்னுக்கு ஓடுவான். ஆனா எல்லாரும் பயிற்சி பெறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டரை உருவாக்குவாங்க. அது பொதுவானது, எல்லாரும் ட்ரைனிங் பண்ணலாம். எனவே இதுல என்ன, விருப்பமானவன் ட்ரைனிங் பண்ணி ஃபாஸ்டா ஓடுவான். உனக்கு விருப்பம் இல்லை, அதனால ட்ரைனிங் சென்டர் போகல, எனவே நீ விட்டறி. இதான் இவங்க கருத்து. அரசு மனிதனின் பௌதீக அபிவிருத்திக்காக சட்டத்தை ஒழுங்கை பாதுகாத்தல். இதை என்ன சொல்லிட்டேன்? சுதந்திரமான போட்டிகிற பொருளாதார முறை இருக்கும், ஒரு போட்டிகிற பிசினஸ் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, படிச்சு கொடுக்குற ஒரு போட்டி ஆயிட்டு தானே, நானா நீயான்னு சொல்லி. இதை மாதிரி போட்டிகிற பிசினஸ் முறை ஒன்று இருக்கும். இதனாலதான் இதுக்கு சொல்லுவாங்க இரவு காவலாளி. என்ன, நைட்ல வாட்ச்மேன் இருக்காரு தானே, அவரு அந்த கம்பெனியை நிர்வகிக்கலுமா? இல்ல, அவர் வாட்ச்மேன். யார் வாரானா போறானான்னு பாக்குறது மட்டும்தான். இதான் அரசியல் வேலைன்னு சொல்றாங்க. ஒரு ராணுவ வீரன், இதான் அரசியல் வேலை. இதுக்கு ஒத்ததாகத்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தலையிட அரசு பற்றிய கருத்தின்படி அரசு நேர்மறையானதாகவன்றி எதிர்மறையானதாகவே கருதப்பட்டது. அதாவது ஆபத்துகளை தடுக்கிறதா தான் இருந்துச்சு. மனிதனின் பௌதீக அபிவிருத்திற்காக சட்டத்தை ஒழுங்கையும் பாதுகாப்பது அன்றி அரசு வேறு எதையும் செய்ய முடியாது. சுதந்திரமான போட்டி தலையிடா கொள்கையாளர்களின் இலட்சியமாகும். அரசின் பணி தூரத்தில் இருந்து கொண்டு போட்டியாளர்கள் ஓடுவதை பார்த்து நிற்பதே ஆகும். மனித சமூகத்தில் உள்ள சகலராகும் ஒரே சமமான வேகத்தில் ஓட முடியாதென தலையிடா கொள்கைவாதிகள் அறிந்திருக்கவில்லை. அவ்வாறான நிலையில் வேகமாக ஓட முடியாதவர்கள் சமூகத்தில் அனாதரவற்றவர்களாகி விடுவர் என்பதை தலையிடா கொள்கைவாதிகள் விளங்கி இருக்கவில்லை. இது தலையிட அரசு முறையின் குறைபாடாகும். என்ன குறைபாடு? ஓட்டப்பள்ளி எல்லா மனுஷனும் தனியா ஓட இயலாது. அவன் எவ்வளவு பயிற்சி எடுத்தாலும் தனி இது ஓட இயலாது. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யற, அவங்களுக்கு எல்லாம் இது என்ன செய்யற விஷயங்கள் அவங்க அதை யோசிக்கல. அப்ப இது மிகப்பெரிய குறைபாடு. ஓகே, இப்படி போனதால என்ன செஞ்சாங்கடா, நிறைய விமர்சனங்கள் வந்து கால் மார்க்ஸ் எல்லாம் கதவான கதைச்சு இவங்களை கிழிச்சு, இதனால ஒரு முடிவுக்கு வந்தாங்க, நம்மளோட கொள்கையை மாற்றுவோம் அப்படி ஒரு முடிவுக்கு வந்து சரி, ஒரு மினிட் தான் இருக்குது. எவ்வளவு நேரம் படிச்சு வந்து விளங்கிட்டா? ஆம் சார். சரி, இன்னொரு லிங்க் அனுப்புறேன்னு வாங்க.